அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த புலாவுக்கு சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நான் 1 கப்பு சோயா எடுத்துக்கிறேன். அந்த தண்ணியில் சோயா போட்டு ஊற வச்சுக்கலாம். அது அப்படியே ஊறட்டும். இந்த புலாவ் செய்யறதுக்காண்டி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அது தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். புலாவ் செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, குடமிளகா, பச்சை பட்டாணி, மல்லி, புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது அளவுலாம் வீடியோக்கிலே வரும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்புலாம் பொரிஞ்ச பிறகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை மொதல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டு, மல்லி, புதினா, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாலாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ அரிசியை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்ச அரிசியை இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லெமன் ஜூஸு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரைஸை நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றி ரைஸ் நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா புலாவு ரெடி ஆகிடுச்சி. ரைஸ்லாம் நல்லா நம்ம போட்ட காய்கறிலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சி. மீல் மேக்கர் புலாவ் ரெடி ஆகிடுச்சி. இது கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம், கிரேவி இல்லாமல் ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. இந்த புலாவ் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கூட மதிய சாப்பாடு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.